ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுரும் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाशातदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் நாம் துவங்கிவிட்டோம். முதல் ஸ்கந்தம் முடிஞ்சு 2வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸ்ரீ சுகௌவாச்ச வரியானிஷதே பிரஸ்னஹ கிருதோ லோகஹிதம் நிருப ஆத்மவித் சம்மதஹ பும்சாம் ஸ்ரோத்ரவ்யாதீஷ்யஹ பரா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல சுகதே கோஸ்வாமி கூறினார், ஓ என் அன்பான மன்னனே, உங்கள் கேள்வி மகிமையானது. ஏனென்றால் இது அனைத்து வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை தரக்கூடியது. இந்த கேள்விக்கான பதில் செவிப்புலனுக்கான முதன்மையான பொருளாகும். மேலும் இது அனைத்து ஆழ்நிலைவாதிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரி, அதாவது முந்தைய அத்தியாயத்தோட, அதாவது ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 1ஆம் ஸ்கந்தம் கடைசி அத்தியாயம் 19வது அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜா ஒரு பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டு இன்னும் 7 நாட்கள் இறந்து விட போகிறார் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டார். என்ற செய்தி அவர் கிடைச்சது. அப்ப அவர் ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு கங்கை கரையில போய் அமர்ந்து கொண்டார். அந்த உடலை விடுறதுக்கு அவர் ஆயத்தமாகி விட்டார். பரீட்சித்தை போன்ற ஒரு மகா பாகவதர், ஒரு பெரும் சக்கரவர்த்தி, பேரரசர், இந்த பூகோளத்தை ஆண்டவர். இந்த பூகோளத்தை ஆண்ட பரீட்சித் என்ற ஒரு பேரரசர், ஒரு மகா சக்கரவர்த்தி, இந்த மாதிரி துறவரம் பூண்டு கங்கை கரையில் அமர்ந்து கொண்டார்னு கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு பல பல மகா ரிஷிகள், முனிவர்கள், பாகவதர்கள், யோகிகள், ஞானிகள்லாம் அங்க வர்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சுகதே கோசாமி வருகை தந்தார். அப்ப பரீட்சித் மகாராஜா சுகதே கோசாமியை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட ரொம்ப பணிவாக அடக்கமாக கேள்விகளை கேட்கின்றார். இப்ப கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சுகதே கோசாமி பரீட்சித் மகாராஜருடைய அந்த ஆர்வம், பரீட்சித்துடைய உற்சாகம், அவர் ஆர்வம், கிருஷ்ணரை பற்றி கேட்டதுல ஆர்வம், அதை முதல் பாராட்டுகிறார். என்ன சொல்றாரு? ஓ என் அன்பான மன்னரே, உங்கள் கேள்விகள் மகிமையானது. ஏனென்றால் இது அனைத்து வகையான மக்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. அப்ப இந்த உலகத்திலேயே எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய தலைப்புகள் அடங்கியது. இதே போலதான் இங்க எப்படி பரீட்சித் மகாராஜாவை சுகதே கோசாமி போற்றி புகழ்கின்றாரோ, பரீட்சித் மகாராஜ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி கேள்வி கேட்ட நபரை அவங்க புகழ்றார். ஏன்னா அந்த கேள்வி எல்லாம் இந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு. இதே போல ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்கந்தத்துல இருக்கு. பாகவத முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல இருக்கு. சூத கோசாமி நைமிஷாரண்யம் வந்த பொழுது அங்கிருந்து சவுனகாதி முனிவர்கள், சவுனக ரிஷியோட தலைமையில 60,000க்கும் மேற்பட்ட முனிவர்கள் அங்க ஒன்று கூடியிருக்காங்க. கலியுகம் தொடங்க போகுது, கலியுனுடைய தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மக்களுடைய நன்மைக்காக அங்க சவுனகாதி முனிவர்கள் தலைமையில எண்ணற்ற ரிஷிகள், முனிவர்கள் யாகம் செய்ததில் ஈடுபடுறாங்க. அப்ப அந்த யாகசாலைக்கு சூத கோசாமி எழுந்தருளினார். சூத கோசாமி வரவேற்று சூத கோசாமிட்ட ஒரு 6 முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறார்கள் சவுனகாதி முனிவர்கள். சூத கோசாமி வரவேற்று அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து அவருக்கு மரியாதையெல்லாம் செஞ்சு அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி ஒரு 6 முக்கியமான கேள்விகளை
சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி முன்னாடி வைக்கிறாங்க. அந்த 6 கேள்விகளை கேட்ட உடனே சூத கோசாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் சொல்றாரு, முனிவர்களே, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன்னா அது பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த கேள்விகள் தான் ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி தரக்கூடியது. முனையசாது பிரஷ்டோகம் பகவதிர் லோகமங்கலம் யத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஏ ஆத்மா சுப்ரசீததி. முனிவர்களே, சாதுக்களே, முனையசாது பிரஷ்டோகம் பகவதிர் லோகமங்கலம். நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இந்த உலகத்துக்கே மங்களம், நன்மை தரக்கூடியது. ஏன்னா எது கிருஷ்ண சம்பர்ஷ்ணம், அது பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளும் ஆத்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தத்தை தரக்கூடியது. ஆத்மா சுப்ரசீததி, ஆத்மாவுக்கு பூர்ணமான சந்தோஷம். அப்போ சௌனகாதி முனிவர்கள் ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. அந்த 6 கேள்விக்கு ஒன்றின் பின் ஒன்றாக சூத கோசாமி பதில் சொல்றார். அதுல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டாரே, தர்மங்கள்லாம் எங்க அடைக்கலம் கொண்டது? பகவான் இந்த பூமியில் இருந்த பொழுது, பகவானுடைய தாமரை திருப்பாதம் இந்த பூமியில் இருந்த பொழுது, இங்க தர்மம் தலைத்து சீரோங்கி இருந்தது, தலை நிமிர்ந்தது. இப்ப பகவான் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டாரே, அப்ப தர்மங்கள்லாம் எங்க இருக்கு, யாரை அடைக்கலம் கொண்டிருக்கு? இது ஒரு கேள்வி. இரண்டாம் கேள்வி, இந்த பிரபஞ்சத்துடைய சிருஷ்டிப்பு, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, அந்த சிருஷ்டிப்பு லீலையை பத்தி சொல்லுங்க. மூன்றாவது கேள்வி, பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றியும் புருஷ அவதாரங்களை பற்றியெல்லாம் சொல்லுங்க. நான்காவது கேள்வி, எல்லா வேதத்தையும் எடுத்து சாரமாக்கி கொடுங்க. எல்லா வேதங்களையும் எடுத்து அந்த வேதத்துடைய கருட்பொருள் சாரம் இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. ஏன்னா கலியுக மக்களுக்கு வேதங்களை படிக்கிறதுக்கோ அதை கற்பிக்கிறதுக்கோ தகுதி இழந்து விட்டார்கள். கலியுக மக்கள் பெரும்பாலும் நம்ம பாருங்க, இன்னைக்கு நம்ம யாருமே வேதங்களை பார்த்ததும் இல்ல, வேதங்களை படிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானமும் அறிவும் கிடையாது. வேதங்களை கற்பிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கற்றறிந்த வேத விற்பனர்களும் கிடையாது. அப்ப ஏறக்குறைய வேதங்களை பின்பற்றக்கூடிய வழிமுறை கலியுகத்துல மிக கடினமா இருக்கு. அதனால கலியுக மக்களுடைய நன்மைக்காக எல்லா வேதத்தையும் எடுத்து ஒரு சாரமா கொடுங்க. எல்லா வேதத்துடைய எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதாஸ், எல்லா வேதத்தையும் எடுத்து ஒரு சாரமா கொடுங்க. ஐந்தாவது, மனித குலத்துல அடையக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த தர்மம், மனிதர்கள் எதை அடையணும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கையில ஒருத்தர் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை என்ன. ஆறாவது, எதனால பகவான் கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையாக வந்தார், இந்த காரணங்களை நாங்க தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறோம். இந்த 6 கேள்விகளை சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட முன்வைத்தாங்க. அதனாலதான் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துக்கு முதல் அத்தியாயத்துக்கு முனிவர்களின் கேள்வினே தலைப்பு. பாகவதம் முதல் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் முனிவர்களின் கேள்விகள். 6 கேள்வி. 6 கேள்வி என்னென்னது? முதல் கேள்வி, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எப்படி நடந்தது? ரெண்டாவது, பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க, புருஷ அவதாரங்களை பத்தி சொல்லுங்க. மூன்றாவது, எல்லா வேதங்களை எடுத்து சாரமா கொடுங்க. நான்காவது, மனித குலத்துல இருக்கிறவங்க பின்பற்றதுக்கு மிக எளிமையான சிறந்த வழிமுறை என்னவோ அதை சொல்லுங்க. ஐந்தாவது, பகவான் ஏன் வசுதேவருக்கும் தேவைக்கும் குழந்தையாக வந்தார், அதை சொல்லுங்க. ஆறாவது, இப்ப தர்மம் எங்க அடைக்கலம் கொண்டிருக்கு? பகவான் இந்த பூமியில இருந்த பொழுது தர்மத்தின் தலைவனான அவரது பாதங்களை தர்மங்கள்லாம் அடைக்கலம் கொண்டு இருந்தது. இப்ப பகவான் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார், இப்ப தர்மம் எங்கே இருக்கிறது? இந்த 6 கேள்வி. அப்ப இந்த 6 கேள்வியும் பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால முதல்ல பதில் சொல்றதுக்கு முன்பாக சூத கோசாமி சௌனகாதி முனிவர்களை புகழ்ந்தார். உங்க கேள்வி எல்லாம் இந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடியது, மங்களம் தரக்கூடியது. அதே போலதான் இங்க சுகதே கோசாமியும் இந்த பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்டார் இல்லையா, இப்ப சுகதே கோசாமிட்ட பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்டார். பரீட்சித் மகாராஜோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சுகதே கோசாமி முதல்ல அவர் அப்ரிஷியேட் பண்றார். ஓ என் அன்பான மன்னரே, உங்களது கேள்விகள் மகிமையானது. ஏனென்றால் இது அனைத்து வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை தரக்கூடியது.
ஏன்னா பரீட்சித் எந்த மாதிரி கேள்வி கேட்டாரு? நீங்க பாருங்க, இந்த முதல் ஸ்கந்தத்துல கடைசி அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜ் மிக அழகான கேள்விகளை கேட்டார். என்னென்ன கேள்வி கேட்டாரு? மரணத்தின் தருவாயில் ஒருத்தர் என்ன செய்யணும்? மரணத்தின் தருவால் ஒருவர் யாரை நினைக்க வேண்டும்? மரணத்தின் தருவால் ஒருத்தர் என்ன செய்யணும்? கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கான முக்கியத்துவம் என்ன? எதனால பகவான் இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள் லீலைகள் செய்யறார்? அதப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பிரபுஜி பிளீஸ் அண்ட் குரூப்ஸ் ஓகே. சோ அதனால பரீட்சித் மகாராஜாவுடைய ஆர்வம், கேட்கிறவங்க ஆர்வம் அதிகமா இருக்கும்போது பேசுறவங்களுக்கு ஆர்வம் அதிகரி. அப்ப பரீட்சித் மகாராஜோட ஆர்வத்தை பார்த்து முதல்ல சுகதேவ் கோசாமி அப்ரிஷியேட் பண்றார், அவரை வந்து புகழ்றார், அவரை வந்து உற்சாகப்படுத்துறார். உங்க கேள்வி எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை தரக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி எல்லாமே பகவானோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கான பதில் செவிப்புலனுக்கான முதன்மையான பொருளாகும். எப்ப நம்ம காது தூய்மை அடையும்? காது தூய்மை அடையுதுன்னா பட்ஸ போட்டு கிளீன் பண்றது இல்ல. காது தூய்மை அடையுதுன்னா பகவானை பற்றி கேட்கும் போது காது தூய்மை அடையும். யாருடைய காது? பாருங்க, நமக்கு ஒரு வாய் தான் கொடுத்திருக்காரு கிருஷ்ணர். பகவான் நமக்கு ஒரு வாய் தான் கொடுத்திருக்காரு. ஆனா 2 காது 2 கண்கள் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? பகவான் வந்து 2 காது கொடுத்திருக்காரு, 2 கண்ணு கொடுத்திருக்காரு, ஆனா ஒரு வாய் தான் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? பேசுறத அளவா பேசணும், கேட்கறது நிறைய கேட்கணும். பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். பகவானுடைய திவ்ய தேசங்களை தரிசனம் செய்ய வேண்டும். அயோத்தியா, காசி, பிருந்தாவன், மதுரா, துவாரகா, பத்ரிநாத், ரிஷிகேஷ், ஹரித்வார், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், கும்பகோணம், எவ்வளவு புனித ஸ்தலங்கள், எவ்வளவு திவ்ய தேசங்கள், எவ்வளவு அற்புதமான லீலை நடந்த ஸ்தலங்கள், எவ்வளவு தாமங்கள், இதெல்லாம் கண் குளிர காண வேண்டும். அதுக்கு 2 கண்ணு பத்தாது. ஆனா பகவான் 2 கண்ணு கொடுத்திருக்காரு. சரி, பகவானுடைய புகழ் கேட்பதற்கு 2 காது பத்தாது. ஆனா பகவான் 2 காது கொடுத்திருக்காரு. ஆனா வாயு ஒண்ணுதான் கொடுத்திருக்காரு. காரணம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்குன்னு அர்த்தம். வாயை வச்சுட்டு தேவையில்லாத பேசக்கூடாது, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது, கிருஷ்ண பக்தி இல்லாத விஷயங்கள் இந்த தொண்டையில இருந்து மேல வரக்கூடாது, கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் வாயிலிருந்து வரும். அதுக்காக குறைவாக பேச வேண்டும், அளவாக பேச வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும், ஆன்மீக பார்வை வேண்டும், ஆன்மீக விஷயங்களை காண வேண்டும், பகவானுடைய விக்கிரகத்தை காண வேண்டும். ரங்கநாதர், கௌரங்கர், பாண்டுரங்கர், கிருஷ்ண பலராமர், ராதாகிருஷ்ணர், குருவாயூரப்பர், எவ்வளவு அழகழகான கஷேத்திரங்கள், விக்கிரகங்கள். அவங்கள பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்த. இஸ்கான்ல போனா எல்லா இஸ்கான் கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்யறாங்க பூஜாரிகள். காலையில மங்களாரத்தி முடிஞ்சு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு 5 மணில இருந்து 7, 7:30 மணி, 2.5 மணி நேரம் அலங்காரம் பண்ணுவாங்க. பார்த்து 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 அலங்காரம் பண்றாங்க. நீங்க எவ்வளவு பேர் மாயாப்பூர் போயிருக்கீங்க, விருந்தாவன் போயிருக்கீங்க தெரியல. மாயாப்பூர், விருந்தாவன்ல இருக்கிற விக்கிரகங்கள் பேசுவாங்க, அப்படி கண்ணால பேசுவாங்க. ராதா மாதவர், அஷ்ட சகிகளோட ராதா மாதவர், கிருஷ்ண பலராமர், ராதா ஷாமசுந்தர், அந்த விக்கிரகங்களுடைய அலங்காரம் பார்த்தா அப்படி கண்ணாலே நம்ம கிட்ட பேசுவாங்க. அப்படி ஒரு அழகு. அதனால 2 கண்கள் பத்தாது பகவானுடைய அழகை காண்பதற்கு, 2 காதுகள் பத்தாது பகவானுடைய புகழ் கேட்பதற்கு. அதனால இங்க பரீட்சித் மகாராஜ்கிட்ட சுகதேவ் கோசாமி என்ன சொல்றாரு? பகவானுடைய புகழை கேட்பதற்கு இந்த செவிப்புலன் முதன்மையான பொருளாகும். அதனாலதான் 9 விதமான பக்தி தொண்டுல முதலாவது முக்கியமானது ஸ்ரவணம், கிருஷ்ணரை பற்றி கேட்பது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பகவானை பற்றி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம இதயம் தூய்மை அடையும். சுன்பத ஸ்வகத கிருஷ்ணா புண்ணஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுப்ருது சதா. நம்ம எவ்வளவுக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம இதயம் தூய்மை அடையும். அப்ப செவிப்புலன் வந்து ரொம்ப முதன்மையானது. நம்ம புலன்களே ரொம்ப முக்கியமானது செவிப்புலன், காது. அதுதான் முதன்மையான பொருள். ஏன்னா பகவானை பற்றி கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கே. மேலும் இது அனைத்து ஆழ்நிலைவாதிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எல்லாரும்
ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், அனைத்து ஆன்மீகவாதிகளும் கிருஷ்ணரை பற்றி கேட்பதை அங்கீகரிக்கின்றார். ஏன்னா அது அவ்வளவு மதுரமான இனிமையானது. அதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா என்னோட வைபவங்களை சொல்றேன் கேளு அப்படி. அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். என்ன சொல்றாரு அர்ஜுனன் கிருஷ்ணாட்ட, விஸ்தேர் ஆத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா பூயகதே திருப்திர்கேர் சொன்னதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, ஓ எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தனே, உங்க மகிமையை சொல்லுங்க, உங்களுடைய வைபவங்களை மகிமைகளை சொல்லுங்க. அதை கேட்கறதுக்கு எனக்கு டயர்ட் ஆகவே இல்லை, நான் சலிக்கவே இல்லை, ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எனக்கு அது அமிர்தம் பருகிற மாதிரி இருக்கு. அப்ப காதுக்கு அமிர்தம் கிருஷ்ணரை பற்றி கேட்பது, செவிக்கான அமிர்தம் கிருஷ்ண கதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரிநாம அமிர்தம், பகவானுடைய நாமம், அந்த நாமத்தை ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபிக்கிறது நாக்குக்கு அமிர்தம். அந்த பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் லீலைகளை கேட்பது காதுக்கு அமிர்தம். ஹரி கதாமிர்தம், நாமாமிர்தம், கிருஷ்ண கதாமிர்தம். பகவான் கிருஷ்ணரை தரிசனம் செய்வது கண்களுக்கு அமிர்தம், கண்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே அமிர்தம், அனைத்தும் அமிர்தம், கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட. ரைட். கேட்பதும் கொடுப்பதும் போட்டிருந்தாங்க சாட் பாக்ஸ். அதனால இது எல்லாமே ஸ்பெஷல். கிருஷ்ணரை பற்றி கேட்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. போட்டாங்க, கேட்பதும் கொடுப்பதும் கிருஷ்ணா. கிருஷ்ணர் குந்தி மகாராணி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்துல. பகவான் இந்த பூமியில தோன்றுகிறார். ஆமா, கிருஷ்ணர் இந்த பூமியில தோன்றி இருக்கார். நிறைய பேர் நிறைய காரணம் சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அவர் எதுக்களை மகிழ்விக்கிறதுக்காக எது வம்சத்தை தோன்றினார். ஆமா சரி, எதுக்களை மகிழ்விக்கிறதுக்காக எது வம்சத்துல தோன்றினார். எது வம்சத்தில் உள்ளவங்க பக்தர்களா இருந்தனால பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக எது வம்சம், ஓகே, எதுக்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக எது வம்சத்தில் தோன்றினார். பூமாதேவியின் பிரார்த்தனையால் இந்த பூமியில் தோன்றினார். வசுதேவரும் தேவியும் தனக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை பகவானே குழந்தையா வரும் பிரார்த்தனை பண்ணதுனால அவனுக்கு தோன்றினார். பிரம்மாவுடைய பிரார்த்தனையினால் தோன்றினார். அசுரர்களை தண்டிப்பதற்காக தோன்றினார். பக்தர்களே எல்லாம் கரெக்ட் தான். சரி, ஆமா ஆமா, ரைட் ரைட், ஓகே ஓகே. ஆனா முக்கியமான காரணம் என்ன? இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு குந்தி தேவி சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க எதுக்குள்ள மகிழ்விக்கிறதுக்காக பகவான் எதுகுலத்துல தோன்றினார். ஒரு சிலர் சொல்றாங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனையால் அவர் தோன்றினார். ஒரு சிலர் சொல்றாங்க அவர் பூமாதேவியுடைய பிரார்த்தனையினால் தோன்றினார். ஒரு சிலர் சொல்றாங்க தேவர்களுடைய பிரார்த்தனையினால தோன்றினார். ஒரு சிலர் சொல்றாங்க வசுதேவரும் தேவியும் பிரார்த்தனை பண்ணனால தோன்றினார். ஆனா குந்தி தேவி என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, சுன்வந்தி காயந்தி கிருணயந்தி சாதவகா. இந்த பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்து பகவானை மறந்து அறியாமையில் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இஸ்கானுடைய சத்சங்கம் ஒண்ணு இல்ல, இஸ்கான் ஒண்ணு இல்ல, இஸ்கானுடைய சத்சங்கம்னு ஒண்ணு இல்ல, தமிழ் கீதான்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருப்போமா? இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிருப்போம். இல்ல ஏதாவது டிவியோ நியூஸோ தொலைக்காட்சியோ பார்த்துட்டு, ஏதாவது போன்ல ஏதாவது பார்த்து, சோசியல் மீடியாவில். அப்போ நமக்கு எல்லாம் ஒரு பாக்கியம். பகவான் இந்த பூமியில தோன்றுவது. ஏன் பகவான் இந்த பூமியில் தோன்றுகிறார்? கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள், நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அவரை பற்றி கேட்பதற்கு, பாடுவதற்கு, நினைப்பது. பகவான் இந்த பூமியில லீலை செய்யலைனா நம்ம எதை பத்தி கேட்போம், எதை பாடுவோம், எதை நினைப்போம்? பகவான் இந்த பூமியில லீலை செஞ்சுட்டு போயே இன்னைக்கு எல்லாம் சினிமா பாட்டு பாடுறாங்க, சினிமா பத்தி கேட்கிறாங்க, அரசியல் தலைவரை பத்தி பேசுறாங்க, சினிமா நடிகரை பத்தி பேசுறாங்க, பகவானை பத்தி பேச யாரும் தயாரா இல்லை. அப்போ இந்த கலியுகத்தோடைய தாக்கம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாயாவுடைய சக்தி, மம மாயா துரத்யா, என்னுடைய மாயா சக்தி வெல்ல முடியாது. அப்ப கலியுகத்துல பெரும்பாலான மக்கள் கிருஷ்ணரை மறந்து போயிருக்கோம் நம்ம எல்லாம். அப்ப நமக்கு கிருஷ்ணரை அவருடைய லீலைகள், அந்த லீலைகளை பற்றி பாடுவதும் கேட்பதும் நாம் செஞ்ச பாக்கியம். அதனால என்ன ஆகும்? கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பு வெளிப்படாது.
நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த கொகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோதகோய். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ, கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது எல்லா ஜீவனுடைய இதயத்திலும் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது எல்லா ஜீவராசியோட இதயத்திலும் இருக்கு. ஆனா அது மறந்து போயிட்டு உறங்கிய நிலையில இருக்கு, மறந்துட்டோம். ஆனா எப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப டப்புன்னு வெளிப்படுது. கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ண உணர்வு வெளிப்படைய ஆரம்பிச்சு. அதனால பரீட்சித் மகாராஜா இந்த மாதிரி கேள்வி கேட்கலன்னு சொன்னா நமக்கு பாகவதம் கிடைச்சிருக்காரு. சுகதேவ் கோஸ்வாமிட்ட பரீட்சித் மகாராஜா ரொம்ப பணிவான கேள்வி கேட்டாரு. அனைத்தும் பகவானோடு சம்மந்தப்பட்டிருந்தது. அதனாலதான் நமக்கு பாகவதம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா பாருங்க, நமக்கு பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. திரும்பி யாரோ நோ ஆடியோன்னு போட்டிருக்கிறாங்க. நான் பேசுறது கேட்கலையா? சத்தமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது நெட் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கு. ஓகே, அப்ப அவங்களுக்கு தான் நெட் ப்ராப்ளம். வேற எங்காவது இடம் மாறி இருந்து பாருங்க. ஓகே, சோ அதனால பாருங்க, இந்த பாகவதம் போட்டோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுல பாருங்க யாரெல்லாம் இருக்காங்க. முனிவர்கள், சாதுக்கள், வயசானவங்க, பிராமணர்கள், பண்டிதர்கள். அப்போ ஒரு காலத்துல பாகவதம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு மத்தியில பேசப்பட்டது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், முனிவர்கள், சாதுக்கள், வைணவர்கள், பிராமணர்கள், பண்டிதர்கள் மத்தியில பேசப்பட்டது. பிரபுபாதுடைய கருணையினால, ஸ்ரீல பிரபுபாடைய கருணையால இன்னைக்கு பாகவதம் ஓரொரு கிராமத்திலே நகரத்திலேயும் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கு. எல்லா மொழிகளையும் மொழிபெயர்ப்பு செய்யப்படும். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, வயதானவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, யார் வேணாலும் எனக்கு பாகவதம் கேட்கலாம், படிக்கலாம். அந்த மாதிரி பிரபுபாதர் ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். ரைட். அடுத்த 2வது ஸ்லோகம். ஸ்ரோத்ரவ்யாதி. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்ரோத்ரவ்யாதீனி ராஜேந்திரா நினாம் சந்தி சகஸ்ரஷு ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஓ சக்கரவர்த்தி, பௌதீக ரீதியில் மூழ்கி இருப்பவர்கள் இறுதி சத்தியத்தை அறிந்து கொள்வதில் குருடர்களாக இருப்பதால். நோ, செக் யுவர் நெட்வொர்க் மாதாஜி. ஓகே, குருடரா இருப்பதால் மனித சமுதாயத்தில் கேட்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. சோ இப்போ பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு சந்தேகம். பரீட்சித் மகாராஜுக்கு என்ன சந்தேகம்னா, பரீட்சித் மகாராஜா குழந்தையிலிருந்து, பிறவியிலிருந்தே வைஷ்ணவர், கிருஷ்ண பக்தர். அவங்க தாத்தாக்கெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள், அவங்க பாட்டி, கொள்ளு பாட்டி எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள், அவங்க அப்பா ஒரு கிருஷ்ண பக்தர், அம்மா ஒரு கிருஷ்ண பக்தை. அந்த ஒட்டுமொத்த வம்சமே கிருஷ்ண பக்தர்களா இருக்கு. அந்த மாதிரி உயர்ந்த வைணவர் குடும்பத்துல பரீட்சித் மகாராஜ் பிறந்தார். அதனால அவர் பிறவியிலிருந்தே பகவானை பற்றி கேட்கிற பாக்கியம் பெற்றிருந்தார். பகவானுடைய லீலைகள், பகவானே நேருக்கு நேர் தரிசனம் பண்ணார். தாயினுடைய கருவில் இருக்கும் போதே 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்னு சுகதேவ் கோஸ்வாமி, ஒன்னு பரீட்சித் மகாராஜ். ஆடியோ ஸ்ட்ரக் ஆகுது பிரபுஜி. ஆடியோ வீடியோ ரெண்டுமே ஸ்ட்ரக் ஆயிருக்கு. என்னதுங்களா? என்னதா? நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த 2 பேரு ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க, பரீட்சித் மகாராஜா, சுகதேவ் கோஸ்வாமி. 2 பேருமே ஏன் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்கன்னு சொன்னா, 2 பேருமே தாயினுடைய கருவில் இருக்கும்போது பகவானை தரிசனம் பண்ணியிருக்காங்க. அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே. பரீட்சித் மகாராஜா அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே பகவானால காப்பாற்றப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார். சுகதேவ் கோஸ்வாமி அம்மாவுடைய கருவில் இருக்கும்போது பகவானே பிராமிஸ் பண்ணாரு, சுகா நீ வெளியில வா, உன்னை மாயா பிடிக்காது அப்படின்னு சொல்லி பகவானே சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட பேசினார். அதனால இந்த 2 ஆத்மாக்கள், மகாத்மாக்கள், 2 தூய பாகவதர்கள், மகா பாகவதர்கள். ஒருத்தர் கேட்கறதுக்கு சிறந்த உதாரணம், இன்னொருத்தர் பேசுபவர். சிரவணம், கீர்த்தனம். பகவானை பற்றி கேட்பதற்கு சிறந்த உதாரணம் பரீட்சித் மகாராஜா. பகவானை பற்றி பேசுவதற்கு சிறந்த உதாரணம் சுகதேவ் கோஸ்வாமி. இப்ப பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு சின்ன கவலை. பரீட்சித் மகாராஜுக்கு என்ன கவலைன்னா,
பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் பகவான் லீலைகள்ல இவ்வளவு அமிர்தமா இருக்கே, ஆனா ஏன் மக்கள் அதுல ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் சத்சங்கத்துல இவ்வளவு ஆர்வம் காமிக்க, ஏன் பகவானை கேட்கறதுல ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு சுகதேவ் கோசாமி மிக அழகாக பதில் கொடுத்திருக்காரு. ஸ்ரோத்ரவர் இன்னாந்திரி ராஜேந்திரா நினாம் சந்தி சகஸ்ரஷு ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஓ ராஜாக்கள்ல இந்திரனை போல ராஜேந்திரன், பரீட்சித் மகாராஜா ராஜாக்கள் இந்திரனை போல இருக்கிற ராஜேந்திரா, ஆயிரம் விஷயங்கள் மக்கள் கேட்க துடிக்கிறாங்க. அரசியல் நிலவரம் என்னாச்சு, கலவரம் ஆயிருச்சு, அதாக போதா இதாக போதா, அப்புறம் கல்ஃப் கண்ட்ரி என்னாச்சு, அமெரிக்கா என்ன போகுது, ஈரான், சோ மெனி திங்ஸ், ஆயிரம் விஷயங்கள் மக்கள் கேட்பதற்கு ஆர்வமா இருக்காங்க. சினிமா என்னாச்சு, டிராமா என்னாச்சு, அரசியல் என்னாச்சு, ஆனா கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஸ்ரோத்திரம் நின்னாந்தி ராஜேந்திரா நினாம் சந்தி சகசிரசு, ஆயிரம் விஷயம் இருக்கு. முக்கியமா என்ன மக்கள் மறந்துட்டாங்க? ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம், நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன், இத மறந்து போய் கிரகேஷு கிரகமேதினா, கிரகம் அப்படின்னா வீடு, கிரகமே இது, நான் தான் இந்த குடும்பம், இது என் வீடு, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் கணவர், இப்படி நான் எனதுங்கிற பொய்யகங்காரத்திலையும் மமகாரத்திலையும் மக்கள் தன்னை மறந்து போய் இல்லற வாழ்க்கையில வீட்டுல விலங்கு மாதிரி ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பகவானை பற்றி கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லை. அப்ப எப்ப அந்த ஆர்வம் வரும்? சாதுக்களுடைய சங்கம், பக்தர்கள் சங்கத்துல வரும்போதுதான் கேட்கறதுக்கான ஆர்வம். இப்ப பாருங்க, நமக்கெல்லாம் பாகவதம் கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு பக்தர் சங்கத்துல வந்ததுனால. ரைட், அடுத்தது 3வது ஸ்லோகம், 3rd verse. நித்ரயா ஹ்ரியதே, இது முக்கியமான ஸ்லோகம். நித்ரயா ஹ்ரியதே நக்தம் யவாயேன சவாவயஹ திவாசார்த்தகயா ராஜன் குடும்பபரணே நவா. இப்படிப்பட்ட பொறாமை கொண்ட இல்லர்த்தவரின் ஆயுள் காலம் இரவில் தூங்குவதிலோ அல்லது உடலுறவு கொண்டு கொண்டு கழிப்பதிலோ முடிவடைகிறது, கழிக்கப்படுகிறது. பகலில் பணம் சம்பாதிப்பதிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களை பராமரிப்பதிலோ கழிகின்றது. பாத்தீங்களா, பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு அறியாமையினால தான் இந்த உடல்னு வீண் கர்வம் கொண்டு ஆகந்தை கொண்டு மற்றவர்கள் மேல, மற்ற ஜீவராசி இடத்துல பொறாமை, மற்ற ஜீவராசிகள்ல மற்ற உயிர்வாளிகள்கிட்ட பொறாமை, கடவுள்கிட்ட பொறாமை, இந்த மாதிரி பொறாமை கொண்டவங்க ஆயுள் காலம் பகவானை மறந்து போய் இரவில் தூங்குவதும் உடலுறவு கொள்வதும், பகல்ல குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதும் ஓடுறாங்க. கார் எடுத்துட்டு ஓடுறாங்க, பைக்ல ஓடுறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, புல்லட் ட்ரெயின், அந்த ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், ட்ரெயின்ல தொங்கிட்டு போறவங்களா இருக்காங்க. மும்பைலாம் போனா, மும்பையிலே கொல்கத்தால போனா ட்ரெயினுக்கு மேல உட்காந்து போறவங்க, தொங்கிட்டு போறவங்கள. இப்படி வாழ்க்கை பூரா ஓடி 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 உழைத்து 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 பகல் பூரா உழைப்புல போயிரு, இரவு பூரா புலன்ப வாழ்க்கையிலையும் பாலுறவு வாழ்க்கையிலையும் தூக்கத்திலையும் போயிரு. இப்படிதான் நித்ரையா நித்ரையா ஹிரேதே நக்தம் திவாயேன சவாவயஹ திவாசார்த்தகயா ராஜன் குடும்ப பரணேனவா. குடும்ப வாழ்க்கையில ஒரு ஜீவாத்மா, ஒரு பொண்ணு ஆணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்கு அட்டாச்மெண்ட், பற்றுதல் வந்துடுது. கிரகக்ஷேத்திர சூப்தாப்த வித்தை ஜனசிய மோகோயம் அகம் அமைதி, இது என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க அப்படின்னு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட், வலுவான பற்றுதல். அந்த பற்றுதல் தான் என்ன ஆகுது? அறியாமையில பகவானை பத்தி கேட்பதுல மக்களுக்கு ஆர்வம் புரியும். அப்ப பகவானை பத்தி கேட்கணுமே, அப்ப எப்ப வரும்? பற்றுக பற்றற்றார் பற்றினை, பற்றுக பற்றற்றார் பற்றினை. பற்று இல்லாதவங்க யார் மேல பற்றுதல் வச்சிருப்பாங்க? பற்று இல்லாதவர் பகவான் இடத்துல பற்றுதல் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பற்றுதலை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்போ குடும்பஸ்தர் ஒருவர் சாதுக்களுடைய சங்கத்துல பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்க பழகி கொள்ள வேண்டும். இப்ப பரீட்சித் மகாராஜா சுகதேவ் கோசாமிட்ட இருந்து கேட்டார், யுதிஷ்டிர மகாராஜா நாரதர்ட்ட இருந்து கேட்கிறார். இப்படி அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப சாதுக்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். அது மூலமா நம்ம அறியாமையிலிருந்து விடும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 3 விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த ஒட்டுமொத்த உலகமும், த என்டையர் வேர்ல்டு,
இந்த 3 விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. சோக, மோக, பயம். சோகம்னா எதுக்காவது கவலை, தேவையில்லாத கவலை. மோகம்னா அறியாமை, பயம்னா பயம், அடுத்து என்ன நடக்க போகுது. அப்ப யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ, யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபுருஷே பக்திலுத்பத்ததே பும்சக சோக மோக பயாபகா. யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவங்க அறியாமையிலிருந்தும் பயத்திலிருந்தும் தேவையற்ற கவலையிலிருந்து விடுபடுவாங்க. அப்படியே இதயம் ரொம்ப அப்படி பஞ்சு மாதிரி மிருதுவாயிடும், பாரமாவே இருக்காது. இதயம் பாரம் இருக்காது, மனபாரம் இருக்காது. பகவானை பற்றி கேட்க கேட்க இதயம் பரிசுத்தமாகிவிடும், மனம் தூய்மை அடைந்து விடும், ஆன்மீக ஆனந்தத்தையும் பரவசத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். அதனால கிருஷ்ணரை பற்றி கேட்பது இன்றியமையாதது, அத்தியாவசியமானது. அதனாலதான் பாகவதம் நித்தியம் பாகவத சேவையா, எவ்ரிடே தினமும் நம்ம பாகவதம் படிக்கணும், கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வர்ஸ், 4th ஸ்லோகா. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. தேகாபத்ர கலத்ராதிஷு ஆத்ம சந்நியாசவஸ்தபி தேஷாம் பிரமத்வோ நிதனம் பஷ்யன் அபி ந பஷ்யதி. ஆத்ம தத்துவம் இல்லாதவர்கள் உடல், குழந்தைகள் மற்றும் மனைவி போன்ற தவறான வீரர்களுடன் மிகவும் பற்று கொண்டதால் வாழ்க்கையின் பிரச்சனைகளை விசாரிப்பதில்லை. போதுமான அனுபவம் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் தங்கள் தவிர்க்க முடியாத அழிவை காணவில்லை. பாத்தீங்களா என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம இந்த ஒரு விஷயம், முக்கியமான கல்வி, ஆத்ம ஞானம், ஆத்ம தத்துவம், அது இன்னைக்கு பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகத்துல எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. எங்கேயுமே ஆத்மா பற்றி பாடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் உடலுக்கு சார்ந்த பாடம் தான், உடல் சார்ந்த பாடம் தான். நீங்க பொறியாளர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னா நீங்க என்ஜினியரிங் காலேஜ் சேருங்க. நீங்க டாக்டர் ஆகணுமா மெடிக்கல் காலேஜ் சேருங்க. நீங்க லாயர் ஆகணுமா லா காலேஜ்ல சேருங்க. ஆனா எந்த காலேஜிலுமே நாம யாரு, நாம் யாரு, கடவுள் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஆத்மானா என்ன, உயிர்னு இந்த உடல்ல இருக்கா, அந்த ஆன்மா இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன, இதை நாம் உணர முடியுமா, நாம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நமக்கு மறுபிறவி இருக்கா, ஏன் எனக்கு வாழும்போது 3 வகையான துன்பம் வருது, உடலால ஏன் எனக்கு துன்பம் வருது, மனதால எனக்கு ஏன் துன்பம் வருது, இயற்கையினால எனக்கு ஏன் துன்பம் வருது, மற்ற ஜீவராசிகளால் எனக்கு ஏன் துன்பம் வருது. இந்த கேள்வி யாருமே கேட்கறது இல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் என்ன கேள்வி கேட்கறாங்க, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எந்த கம்பெனில வேலை பார்க்கலாம், எங்க வியாபாரம் பண்ணலாம், எந்த ஊர்ல போய் வேலை செய்யலாம், எங்க சம்பாதிக்கலாம், எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், எவ்வளவு குழந்தைகள் பெத்துக்கலாம், அந்த குழந்தைகளை எங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். இப்படியே நம்ம வாழ்க்கை போகுது. இப்படியேதான் வாழ்க்கை போகுது. திரும்பி பார்க்கறதுக்குள்ள மரணம் வந்து. அதனால இந்த மனித வாழ்க்கை எதற்காக பாகவதம் சொல்லியிருக்கு, காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோ சேச கருதம். இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கறதுக்காக, ஆத்ம விஞ்ஞானத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை தவிர வேறு நோக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு பாகவதம் சொல்லுது. சரி, நெக்ஸ்ட் வர்ஸ், அடுத்த ஸ்லோகம். தஸ்மாத், இது ரொம்ப முக்கியம். இந்த அத்தியாயத்துக்கு ஸ்லோகம் எல்லாமே முக்கியமான ஸ்லோகம் தான். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யஸ்ய சேச்சதா பயம். பரத மன்னனின் வழித்தோன்றலே, எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட விரும்புபவர், பரமாத்மாவையும் கட்டுப்படுத்துபவரும், எல்லா பரமாத்மாவையும் எல்லோரையும் கட்டுப்படுத்துபவருமான, எல்லா துன்பத்திலிருந்தும் மீட்பவருமான பரமபுருஷரான பகவானை பற்றி கேட்டு மகிமைப்படுத்தி நினைவு செய்ய வேண்டும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய. ஸ்ரோத்ரவ்யன்னா கேட்கறது, கீர்த்திதவ்யஸ்னா புகழ்வது, பாடுவது. தஸ்மாத் பாரத சர்வாத்மா. தஸ்மாத் அப்படின்னா எனவே. தஸ்மாத் என்ற வார்த்தையுடைய தமிழாக்கம் எனவே. தஸ்மாத் பாரத சர்வாத்மா, பரத வழி தோன்றலே, பரத குலத்திலே சிறந்தவர். அந்த பரிஷித் மகாராஜ கிட்ட சுகதே கோஸ்வாமி சொல்றார், பகவான் ஈஸ்வரோ ஹரி, பகவான் தான் பரமேஸ்வரன் ஹரி. அந்த ஹரியுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்க வேண்டும், பாட வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஒருத்தர் எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபட்டு தூய்மை அடைவார். எல்லா துன்பத்திலிருந்து மீட்பவருமான பரமபுருஷர் பகவானை பற்றி கேட்டு மகிமைப்படுத்தி நினைவு செய்ய வேண்டும். அப்போ இன்றைய வகுப்பினுடைய சாரம்
இன்றைய வகுப்பினுடைய சாரம் என்னது? பகவானை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அறியாமையில இருந்தோம், பயத்துல இருந்தோம், தேவையில்லாத கவலையில இருந்து விடுபடும். சாமிஜி எனக்கு ஏதோ கவலை இருந்துட்டே இருக்கே, அப்ப கிருஷ்ணரை பத்தி கேளுங்க, சரியா போயிடும். சாமி எனக்கு எதிர்காலம் நினைச்சா பயமா இருக்கே, கவலைப்படாதீங்க, பகவானை பத்தி கேளுங்க, போயிடும். சுவாமி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கிருஷ்ணரை பத்தி கேளுங்க, எல்லாம் சரியா போயிடும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து. காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போனா எப்ப காய்ச்சல் போனா பாராசிட்டமால் ஒரு மருந்து கொடுத்துட்றாங்க, இது சாப்பிடுங்க சரியா போயிடும். இல்லாட்டி ஆன்டிபயாட்டிக் கொடுத்துட்றாங்க, ஆன்டிபயாட்டிக் சாப்பிடுங்க, பாராசிட்டமால் சாப்பிடுங்க, சரியா போயிடும். யார் காய்ச்சல்னு போனாலும் இதை கொடுத்துட்றாங்க இன்னைக்கு மெடிக்கல்ல. யார் டாக்டர்கிட்ட போனாலும் ஆன்டிபயாட்டிக் எழுதி கொடுத்துருவாரு, இல்ல பாராசிட்டமால் எழுதி. அந்த மாதிரி பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பௌதிக வாழ்க்கையில நிறைய விஷயமான நமக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு. மனசுல நிம்மதி இல்ல, குழப்பம், மன அழுத்தம், அப்புறம் மனக்கவலை, தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம். ஐயோ என்ன ஆகுமோ, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், என் பெண்டாட்டி பிள்ளை என்ன ஆவாங்க, என் சொத்து என்ன ஆகும், அன்னெசரி வரி, தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம். அப்புறம் இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோளே தெரியாம அறியாமையில வாழ்றது, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. இந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, பகவானுடைய நாம ரூப குணாதிசயம் பாகவதத்தை கேட்க வேண்டும். பாகவதத்தை யார்கிட்ட இருந்து கேட்கணும்னு அடுத்தது, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், இல்ல பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். பாகவதோ பரக்கியா பாகவதஸ்தானி, புத்தக பாகவதத்தை நாம் பக்தர் பாகவத்திலிருந்து கேட்கணும். புத்தர் பாகவதத்தை நாம் பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கணும். ரைட்? அதனால சனாதன் கோசாமி ரொம்ப எச்சரிக்கிறார். நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒருவர் சனாதன் கோசாமி, முந்தைய ஆச்சாரியர் ஒருவர், அவைஷ்ணவா முகதீக்னா பூதஹரி கதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம் சர்ப்ப உச்சிஷ்ட யதாபயா. சனாதன் கோசாமி என்ன சொல்றாரு, பக்தர் அல்லாதவங்கிட்ட இருந்து பாகவதம் கேட்காதீங்க, ஹரிகதா அமிர்தம். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க, ஹரிகதா அமிர்தம் தானே, யார்கிட்ட இருந்து கேட்டா என்ன? டிவியில ஒரு சாமிஜி பேசுறாரு, சோசியல் மீடியால ஒரு சாமிஜி பேசுறாரு, இல்ல அந்த சாமிஜி பேசுறாரு, இந்த சாமி யார் பேசுறா என்ன, அவர் சினிமா நடிகரா இருந்தா என்ன, அது பாடலாசிரியரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, அரசியல் தலைவர், கேட்கலாமே. கிருஷ்ணரை பத்தி நோ நோ, கேட்கப்படாது. அவைஷ்ணவா, பக்தர் அல்லாதவர், பக்தர் அல்லாதவற்றிருந்து ஹரி கதை கேட்க கூடாது. அவைஷ்ணவ முகதீக்னா பூதஹரி கதாமிர்தம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம். பக்தர் அல்லாதவன்ட்டு ஹரிக்கதை கேட்காதீங்க. ஏன் கேட்கப்படாது? ஹரிக்கதை அமிர்தம் தானே, யார்கிட்ட கேட்டா என்ன? நோ. சனாதன் கோசாமி என்ன உதாரணம் கொடுக்கிறாரு, சர்ப்ப உச்சிஷ்ட யதா பயா. சர்ப்பம்னா பாம்பு, உச்சிஷ்டம்னா தீண்டியது, பயன்னா பால். பால் நமக்கு அமிர்தம் தான், பால் நம்ம எல்லாருக்குமே அமிர்தம் தான். பால்ல கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு, கொஞ்சம் வெல்லம் போட்டு, கொஞ்சம் தேன் போட்டு, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டு அப்படி கொடுத்தா அந்த பால் அமிர்தமா இருக்கும். அப்படிதான் ஹரிகதை அமிர்தம். ஆனா அந்த குங்குமப்பூ போட்ட பாலை ஒரு பாம்பு தொற்றுச்சு, அப்ப என்ன ஆயிரும், அது விஷமாயிடும், நம்ம குடிச்சா செத்து போயிடும், ஏன்னா பாம்பு தீண்டிடுச்சு. அந்த மாதிரிதான் ஹரிகதை அமிர்தம் தான். ஆனா பக்தர் அல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உண்மையா பக்தியோட பேச மாட்டாங்க, அவங்க வார்த்தை ஜாலமா பேசுவாங்க. அப்ப அது உள்ளுக்குள்ள போய் இதயத்துல வேலை செய்யாது, நமக்கு கிருஷ்ண பக்தி வராது. பக்தர் அல்லாதவங்க எழுதின பாட்டு, பக்தர் அல்லாதவங்க எழுதுற கதை, இதெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யாது. அப்ப எது இதயத்துக்குள்ள வேலை செய்யும்? அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய பக்தருடைய விளக்கம் படிக்கணும், ஆச்சாரிட்ட இருந்து கேட்கணும், குருமார்கள்ட்ட இருந்து கேட்கணும். அப்பதான் அது இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யும். ஏன்னா அந்த புத்தக பாகவதத்தை இந்த பக்தர் நடைமுறையில் பயிற்சி பண்ணுகிறார், அவர் பக்தர் பாகவதர். அப்ப புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவத்திலிருந்து கற்க வேண்டும், அப்பதான் அது இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யும். அதனால இன்னைக்கு ரொம்ப அழகான இந்த ஸ்லோகம் எல்லாமே முக்கியமான ஸ்லோகம். இன்னைக்கு படிச்ச எல்லா ஸ்லோகமும், இந்த அத்தியாயத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகமும் முக்கியமானது, அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே முக்கியமானதுதான். இது பகவானை பற்றி கேட்பதன் சிறப்பை எடுத்து பறைசாற்றுகின்றது. அதனால நமக்கு எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த தமிழ் கீதால தவறாம பாகவதம் சத்சங்கத்துக்கு வாங்க, பாகவதம் கேளுங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, பக்தர்கள் அதை சரி பண்ணி தருவாங்க. பிரபுபாதர் மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கார். பிரபுபாடைய விளக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அதனால தயவு செஞ்சு பாகவதம் படிக்க வேண்டும், பாகவதம் கேட்க வேண்டும். அப்பதான் நம்ம இதயம் வந்து பரிசுத்தமாய். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.